இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய வரலாற்று பின்னணியையும் இன்று உலகத்தில் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிற ஆங்கில கலண்டர், இங்கிலீஷ் கலண்டரை நாங்கள் பின்பற்றுகிறோமே, இந்த கலண்டரினுடைய பின்னணியையும் ஒரு அளவுக்காவது முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து வைத்திருந்தால்தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல வழிகாட்டல்கள் எங்களுக்கு புரியும். இந்த உலகத்தில் ஆட்சி செய்வதாக இருந்தாலும் சரி, நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, என்ன பல வரலாற்று ரீதியான அம்சங்களை நாங்கள் பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, ஆண்டு என்பதும் மாதம் என்பதும் நாட்கள் என்பதும் இன்றியமையாதது. நீங்கள் எப்ப பிறந்த என்று ஒருவர் கேட்டால் நான் சொல்கிறேன், நான் ஜனவரி 10ஆம் தேதி பிறந்தேன். ஜனவரி 10ஆம் தேதி என்பது எல்லா ஆண்டும் வரக்கூடியது. ஆண்டு ஒன்று நான் இத்தனாம் ஆண்டு 1993 பிறந்தேன் என்கிற அந்த ஆண்டை குறிப்பிடவில்லை என்றால் நாம் மாதத்தை வைத்தும் நாட்களை வைத்தும் எந்த ஒரு வேலையையும் உருப்படியாக செய்ய முடியாது, எந்த ஒரு வரலாற்றையும் பாதுகாக்க முடியாது. அப்ப ஆண்டு என்பது மிக முக்கியமானது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்று அறிவியல் வளர்ந்து சூரிய சந்திரனுடைய ஓட்டங்களை எல்லாம் பார்த்துத்தான் மனிதன் இன்று உள்ள கலண்டரை கண்டுபிடித்திருக்கிறான் வரலாற்றில். ஆனால் இஸ்லாம் தோன்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை வஹியாக இறக்குகிற பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபாவுடைய 36வது வசனத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு இதை தெளிவாக சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். நபியே, அல்லாஹுடைய பதிவேட்டில் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 ஆகும். ஒரு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டதாகும் என்கிற ஒரு உண்மையை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் இன்றைக்கு 1400 வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக துல்லியமாக சொல்லி இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் 12 மாதங்களை சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இன்று நாம் சொல்லி வருகிற முஹர்ரத்திலே இருந்து துல்ஹிஜ்ஜா வரைக்கும் 12 மாதங்கள் இஸ்லாத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 12 மாதங்களையும் சேர்த்துத்தான் ஒரு வருடம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. ஆனால் என்னதான் இஸ்லாம் ஒரு வருடத்தை 12 மாதங்களாக அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இந்த உலகத்தில் தோன்றிய பல ஆட்சியாளர்கள், இஸ்லாத்திற்கு விரோதமானவர்கள், யூத கிறிஸ்தவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். இஸ்லாம் 12 மாதங்கள் தான் ஒரு வருடம் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி வருடத்தை 10 மாதங்களாக ஆக்கினார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம். வருடங்களை 15 மாதங்களாக ஆக்கினார்கள், 13 வருடங்களாக ஆக்கினார்கள். எல்லாமே பிழைத்து போனது. அவர்களால் சரியான முறையில் காலத்தை கணக்கிட முடியாமல் போனது. அவர்களால் வருடத்தை சரியான முறையில் நிர்ணயிக்க முடியாமல் தோல்வி அடைந்து கடைசியில் மண்டியிட்டார்கள். வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டதுதான் என்று அந்த வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் 12 மாதங்களை படைத்து அதனை ஒரு வருடமாக்கி இந்த உலகத்தை ஒரு கட்டமைப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்த விட்டிருக்கிறார். இந்த பூமியை ஒரு கட்டமைப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுழல விட்டிருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மிக துல்லியமாக சொல்கிறது. ஒரு வருடம் என்பது 365 நாட்களையும் 5 மணித்தியாலங்களையும் 48 நிமிடங்களையும் 46 வினாடிகளையும் செகண்டையும் கொண்டது என்று இன்று கண்டுபிடித்திருக்கிறார். 365 நாட்களை கொண்டதுதான் ஒரு வருடம் என்பதை இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. அதுவும் துல்லியமாக அல்ல. அதன் அடிப்படையில் மாதங்களை பிரித்தால் மாதம் என்பது 12ஆகத்தான் வர வேண்டும், 12க்கு குறையவும் கூடாது கூடவும் கூடாது என்கிற நிலைப்பாட்டிற்கு இன்று உலகம் வந்திருக்கிறது. ஆனால் இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டான். மாதம் என்பது 12 தான். அது 11ஆகவும் ஆகாது, 13ஆகவும் ஆகாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் இதை மிக துல்லியமாக சொல்கிறது. சூரியனை இந்த பூமி, நாம் இருந்து கொண்டிருக்கிற பூமி, ஒரு தடவை சுத்தி முடித்தால் 365 நாட்களில் அது ஒரு வருடம் என்று கணக்கில் கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி மாதத்தை கணக்கிடுவதற்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சந்திரன் பூமியை சுற்றி வந்தால் 29 நாட்கள் அது ஒரு மாதம் என்று இன்று விஞ்ஞானம் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி மாதங்களையும் ஆண்டுகளையும் கணக்கிட்டுத்தான்
இந்த உலகத்தினுடைய நிர்வாகத்தை மேற்குலக நாடுகளும் யூத கிறிஸ்தவர்களும் ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்தார்கள். அதுவும் வரலாற்றில் பல தடவைகள் பிழைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலக வரலாற்றில் முதலாக கலண்டரை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள். கிரேக்கர்களிடத்திலிருந்து ரோமர்கள் அவர்களுடைய ரோமன் கலண்டரை அறிமுகப்படுத்தினார்கள் முதலாவதாக. அது கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதுதான் ரோமன் கலண்டர். அதில் அவர்கள் நிர்ணயித்தது 10 மாதங்களை தான் நிர்ணயித்தார்கள். கடைசியில் அந்த கலண்டரும் பிழைத்தது நான் சொன்னது போல. பிறகு கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜூலியன் கலண்டர் என்பதை கொண்டு வந்தார்கள். அதில் தான் 12 மாதங்கள் என்று ஜனவரி பிப்ரவரி என்கிற மாதங்கள் சேர்க்கப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்த மாதங்கள் மார்ச்சிலிருந்து டிசம்பர் வரை. பிறகு ஜூலியன் கலண்டரில் தான் ஜனவரி பிப்ரவரி என்கிற மாதங்கள் சேர்க்கப்பட்ட உண்மையை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். நாட்களில் மாதங்களில் பிப்ரவரியில் பாரிய குழப்பங்களை நிகழ்த்தினார்கள். 20 நாளாக பிப்ரவரி அமைத்தார்கள், 25ஆக அமைத்தார்கள், 28ஆக அமைத்தார்கள். எல்லாம் பிழைத்து கடைசியில் இன்று நடைமுறையில் இருக்கிற கிரிகோரியன் கலண்டர் தான் நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு கலண்டராக உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது 365 அரை நாட்களை கால் நாட்களை கொண்டது. அதனாலதான் ஒரு வருடத்தில் 365 கால் நாள் வருவதனால் 4 வருடங்களுக்கு ஒரு தடவை லீஃப் வருடம் வருகிறது. அதுல நீங்க பார்க்கலாம், பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் வரும். போன 2020ஆம் ஆண்டு லீஃப் வருடம் வந்தது, பிப்ரவரிக்கு 29 நாள். அடுத்த வருடம் 2024 ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒருக்காகவும் அந்த லீஃப் வருடத்தை நாங்கள் பார்க்கலாம். பிப்ரவரிக்கு 29 நாட்கள் வருகிறது. மற்ற எல்லா வருடங்களிலும் பிப்ரவரி 28ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, நிர்வாக கட்டமைப்பை கொண்டு செல்வதற்காக இந்த உலகத்தில் ஆண்டுகளும் மாதங்களும் நாட்களுடைய எண்ணிக்கை என்பதும் இன்றியமையாது. அதை இஸ்லாம் எப்பொழுதோ சொல்லி இருந்தும் அதனை ஏற்க மறுத்த மேற்குலகங்கள் அவர்களுக்காக உருவாக்கி கொண்டதில் தோல்வி அடைந்து கடைசியில் இஸ்லாம் சொன்ன 12 மாதங்கள் தான் ஒரு வருடம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டாலும் நாட்களில் அவர்கள் இஸ்லாத்துக்கு மாறு செய்தார்கள். என்ன மாறு செய்தார்கள்? இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மாதம் என்பது 29 30 28ஆகவும் இருக்க முடியாது, 31ஆகவும் ஒரு மாதம் வர முடியாது என்கிற உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். நீங்கள் பிறையை 29இல் பாருங்கள், பிறை உங்களுக்கு தென்படாவிட்டால் மாதத்தை 30 ஆக்குங்கள். அப்ப மாதம் என்பது 29 30 என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இதில் இஸ்லாத்துக்கு மாறு செய்ய வேண்டும். பிப்ரவரியை 28ஆக ஆக்கினார்கள். அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்களை 31ஆக மாற்றினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் அவர்கள் இஸ்லாத்துக்கு மாறு செய்து அந்த கலண்டரை தான் இன்று நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அதுல வரக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை எல்லாமே ரோமர்களுடைய கடவுள்களின் பெயர்கள். ஜானஸ் என்பது அவர்களுடைய கடவுளின் பெயர், அதிலிருந்து வந்தது ஜனவரி. மார்ச் என்பது அவர்களுடைய கடவுளின் பெயர், அதிலிருந்து வந்தது மார்ச் என்கிற மாதம். பிப்ரவரி என்பது பெப்ரோரியஸ் என்பது அவர்களுடைய திருவிழா, ரோமர்களுடைய திருவிழாவின் பெயர், அந்த மாதத்திற்கு வைக்கப்பட்டது. அதே மாதிரி ஜூலியஸ் சீசர் என்பது அவர்களுடைய ஆட்சி செய்த மன்னனுடைய பெயர், அவருடைய பெயர் ஜூலை என்கிற மாதத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் சீசர் என்பது அவர்களுடைய மன்னனின் பெயர், ஆகஸ்ட் என்கிற மாதத்திற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருப்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இந்த ஆங்கில கலண்டருடைய எல்லா பெயர்களும் ரோம நாட்டவர்களுடைய கடவுள்களின் பெயர்களை ஒத்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர், ஆனால் இந்த கலண்டர் முஸ்லிம்களிடத்தில் தாக்கம் செலுத்தியிருக்கிற அளவுக்கு இஸ்லாமிய ஆண்டு பற்றிய, ஹிஜ்ரி ஆண்டு பற்றிய எந்த ஒரு அறிவு முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஜனவரியில் இருந்து டிசம்பர் என்கிற மாதம் வரைக்கும் எங்களுக்கு அச்சொட்டாக பாடம் இருக்கிறதோ அது மாதிரி முஸ்லிம்களிடத்தில் முஹர்ரத்திலே இருந்து துல்ஹிஜ்ஜா வட்டுக்கும் சொல்லுங்கள். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர் என்று சொல்லுங்கள் என்றால் தெரியாது. எப்ப எங்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டு ஞாபகம் வருவது தெரியுமா? யாராவது கல்யாண காட்டுகள் கொண்டு வந்து தந்தால் அதில் ஹிஜ்ரி ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் இப்படி ஒரு ஆண்டு இருப்பதே எங்களுக்கு நினைவு வருவது. அதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டு பற்றிய இன்று எத்தனையாவது புரை, இன்று முஹர்ரமா, சஃபரா, ரபியுல் அவ்வலா என்கிற எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் வெறுமனே ஆங்கிலேயர்களுடைய கடவுள்களின் பெயர்களை கொண்ட அந்த கலண்டர்களை நாங்கள் கண்மூடித்தனமாக இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை.